படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். பெரிய லெவல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாசம்னா கிடையாது, ஒரு பயங்கரமாக பண்ணுவார்னா கிடையாது. அதான் ப்ரோ, டெய்லி லைஃப் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது நம்ம ரியாக்ட் பண்ணாலே அது எமோஷனலாக தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது படம். ஏன்னா எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமோ எல்லாமே அந்த படத்துலையும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். 2.5 hours மேலே போச்சு. ஆனால் ஒரு லேகுமே இல்லை. ஃபுல்லாக காமெடி நல்லா இருந்துச்சு. அவரோட 3வது படம் ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஹேட்ரிக் ஹிட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் ஃபுல் படமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம் ப்ரோ. குடும்பம் அது ப்ரோ. அதான் ப்ரோ, குட் நைட் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ லவர் ஒரு மாதிரி இருந்துச்சு. லவரில் ஓவர் ஆட்டிடியூடாக இருந்தார். இப்போ இதில் பார்த்தா குடும்பஸ்தானே. அதான் அவர் கொடுக்குற ரோல் அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இப்போ வர இதுவுக்கு ரொம்ப இதுவும் இல்லாமல் பொறுமையாக கதை கேட்டு நடிப்பார் போல். அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணி வர்றாரு. மிடில் கிளாஸ் அதான் ப்ரோ. இந்த கடன் வாங்கினா பிரச்சனை வரும். அதெல்லாம் நல்லா இது பண்ணி கரெக்டாக இது பண்ணி எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. அதான் ப்ரோ, ரியாலிட்டி தான் ப்ரோ. அப்படியே இருக்குது படத்தில். நானும் சும்மா தான் ப்ரோ வந்தேன். சரி, தேட்டர் ஃபுல்லாகுது அப்படின்னு தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா அவர் வந்திருக்கான்னு சொன்னான். சரி, அதனால தான் வந்து பார்த்தேன் நான். பரவாயில்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. குத்த காசு ஒர்த்தாகுது, அவ்வளோதான். மார்னிங் ஷோ இங்கே தான் இருந்தது. ஸோ மார்னிங் ஷோ இங்கே வந்தேன். படம் வந்து எக்ஸ்பெக்ட் லெவலோட இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். படம் எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லாமே A to Z ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா போச்சு படம். காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக இருந்தது. எங்கேயுமே வந்து பிசை தட்டாமல் ஒரு சின்ன சின்ன காமெடி கூட ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அதாவது எங்கேயுமே போர் அடிக்கல. அது இல்லாமல் இன்டர்வல் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. எமோஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மளை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, லாஸ்ட் துணையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி கொஞ்சம் எடுத்திருக்காங்க படத்தை. படம் ஓரளவு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஒரு இன்னொரு பிளாக் பஸ்டர் சொல்லலாம் அவருக்கு. ஃபுல்லாகவே மிடில் கிளாஸோட, அதாவது மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றது ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபை ப்ரோ. என் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு வந்தால் அதே மாதிரி தான் இருக்குது. வேலையை லீவ் போட்டு வந்து அந்த மாட்டி விட்டுற போறீங்க. நம்ம டெய்லி லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. போர் அடிக்கல. நல்லா எல்லா காமெடியும் நல்லா எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ப்ரோ, டெய்லி லைஃப் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது நம்ம ரியாக்ட் பண்ணாலே அது எமோஷனலாக தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது படம். ஏன்னா எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமோ எல்லாமே அந்த படத்துலையும் இருக்குது. நல்லா இருந்தது. அதான் ப்ரோ, அந்த கேரக்டரை என்னோடய நான் கனெக்ட் பண்ணிக்கினால எனக்கு ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது எல்லா சீனுமே. அப்போது நல்லா இருக்குது படம். அவர் சூப்பராக பண்ணுவார். அவருக்கு என்னென்னா அவர் எப்போவுமே நல்லா பண்ணுவார். சாட்டிஸ்ஃபைட்ண்ணா. ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே வீக்கெண்டில் டிக்கெட்ஸ் கிடைச்சா ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி மணி சார் மூவி நான் நிறைய பார்த்துருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி செம்மையாக இருக்குது மூவி. காமெடியில் எப்படி இருக்குது? ஐயோ, ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எமோஷன் காமெடி எல்லாமே ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடா? யா ஒர்த்து. வந்து 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒர்த். அகெயின் ஒன் மோர் பேங்கர் ஃப்ரம் மணிகண்டன் சார் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்பவே ரிலேட்டபிளாக இருந்தது. ஐ திங்க் இட் வுட் கவர் த மிடில் மேனோட மைண்ட்ஸ்லாம். எக்ஸ்ட்ராடினரி ஆஸ் யூஷுவல். ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆனது. காமெடி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பேசிக்லி இந்த படத்தோட யூஎஸ்பின்னு பார்த்தா இந்த ரிலேட்டபிலிட்டி தான். ஸோ எல்லாராலுமே ஒரு பாயிண்ட்ல வந்து தேட்டரில் இருக்க எல்லாருமே கத்துனாங்க. எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேரக்டரோட அந்த பர்டிகுலர் எமோஷனுக்கு வந்து கனெக்ட் ஆனாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ரிலேட்டபிளான ஒரு மூவி. கண்டிப்பாக பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த நக்கலைட்ஸோட அந்த டச் வந்து படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ ராஜேஸ்வர் எப்படின்னா அந்த ஒரு காமிக்கலான ஈவெண்ட்ஸ், நடைமுறை வாழ்க்கையில் இருக்க காமிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதைக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்தார். நக்கலைட் ஸ்டைல் தான். ஆனால் அது வந்து பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபிலிமாக பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி.
ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். பெரிய அளவுலலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாசானா கிடையாது, ஒரு பயங்கரமாக பண்ணுவார்னா கிடையாது. அவர் வந்து கதையை நம்பி நடிக்கிறாருங்கிறதுல வந்து இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கதைக்கானே அவர் நடிச்சிருக்காரு, கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. எந்த ஹீரோயிசமும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப யதார்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓகே ரகம் தான், ரொம்ப பெருசாக. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டருமே வாழ்ந்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டாங்கிறத ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க. இவருடைய தொழிலை வந்து அதாவது என்ன வாழ்க்கைக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதாவது வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வளைஞ்சு கொடுக்குற கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா மச்சான், நம்ம குரு சோமசுந்தரம் சார். வளையாத கேரக்டர் யாருன்னா ஹீரோ. ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது இவர் சொல்றாரு வளைஞ்சு கொடுங்கிறாரு, அவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு யார் கொடுன்னு சொல்றாரோ அவர் வளையாமல் போயிடுறாரு. வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் வந்து வளைஞ்சிடுறாரு. அதாவது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான கதைங்கிறதுனால சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒரு குடும்பஸ்தன், ஒரு கல்யாணம் மாட்டிட்டான், அவர் குழந்தை பிறக்கும் போது எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க, ஒரு கடன் வாங்கிட்டா கடன் தொலை தாங்க எப்படிலாம் ஓடுவாங்கிறத ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்காப்ல. சாட்டிஸ்ஃபைடு. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு மூவி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம். முக்கியமாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு நியூவாக மேரிட் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்காக இவங்களுக்காகன்னு இருக்காமல் நம்மளுக்கு நம்ம லைஃப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் தாட் வந்து எல்லோரும் வச்சுக்கணும். அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு மெசேஜ். ஓகே, சாட்டிஸ்ஃபைட், ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப ஜாலியாக இருந்தது. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக. எமோஷன்ஸ் அதான் சொல்கிறேன்ல, இப்போ சில படத்தில் லாஸ்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷனாகவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இது எமோஷன் அதுக்குள்ளரே காமெடி வச்சு கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப என்கேஜிங்காக போச்சு படம். காமெடி நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் காமெடி தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப சீரியஸ் நோட்டாக போச்சு. அதாவது கடன் பற்றி, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அந்த மாதிரி போச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு எல்லாருமே. மணிகண்டன் சார்னு இல்லை, யூஸ்வலாக எல்லாரோட ரோலுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு தான் முக்கியமான சீன், இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே ஈவனாக போச்சு. இல்லை எல்லாருக்குமே மொத்தமாகவே நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபீமேல் கேரக்டர்லேருந்து மேல் கேரக்டர் எல்லாருக்குமே, சைடு ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே எமோஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் வந்துட்டு காமெடியாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த எமோஷனும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே நமக்கு ஹாப்பியாகவே தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த சீரியஸ் நோட்டோட சேர்த்து ஒரு ஹாப்பி நோட் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை, நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இல்லை. ஆஸ் யூஷுவல் குட் நைட் படம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தேன். பட் அதோட கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக காமெடி லைட்டாக கம்மி தான். பட் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபேமிலி ஓரியன்டாக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இப்போ எல்லா லைஃப்லையும் இது கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபேமிலி மேனும் அவன் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறான்றத ஒரு படம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு ப்ரோ. என்ன தெரிஞ்சு அவர் இடையில லவ்வர்னு ஒரு படம் பண்ணார். அதில் வேறு ஜானரு. இதில் வந்து ஆக்சுவலாக அவர் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் லெவலுக்கு வர பெரிய வாய்ப்பு இருக்குது. நக்லஸ் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலாக யூடியூப்லேயே அவங்க தனியாக தெரிவாங்க, இதுலேயும் அவங்க ரொம்ப தனியாக தெரிஞ்சிருந்தாங்க. அதாவது ஃபுல் படமும் அவங்களோட கேஸ்ட் தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஈஸியாக கான்டாக்ட்னு வச்சுக்கலாம் ஆடியன்ஸ்குள்ளே. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. படம் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது இந்த படத்துக்கு இவ்வளோ தான், இது கொடுத்தா தான் நல்லா இருக்குன்ற மாதிரி அதே கொடுத்துருக்காங்க. பெருசாக மேலேயும் போல கீழேயும் போல கரெக்டாக மிடில் வச்சு கரெக்டாக லைனில் கொடுத்துருக்காங்க. குடும்பஸ்தான் அட்டகாசமான படம். ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு செம்மையாக எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சரியான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தரமாக இருக்குது. அவர் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும். நக்கலைட்ஸ் டீம், குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளையே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம யாரோ வீடியோ எடுத்து அதை வந்து ஸ்க்ரீனில் போட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம். கன்வின்சிங்காக இருக்குது. நம்ம டெய்லி எதெல்லாம் கோத்ரூ பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கையில் தினம் நடக்கிற நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நம்மளே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிரிச்சு அழுகுறோம், செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டில் அழுகுறோம். பட் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாட்டிஸ்ஃபைட். குடும்பஸ்தன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 வயசு இருக்குது ரெண்டல் தான். யாருக்கும் வந்து இந்த ரெண்டலாக இருக்கிறது தாழ்வாக தேவையில்லை. ஒரு மிடில் கிளாஸில் குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் இப்போ எப்படி எடுத்து சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து
ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவன் அவனோட காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸு எப்படி ஒய்ஃபை பார்த்துக்கணும், அவன் குடும்பத்தை எப்படி குடும்பத்துக்கு நிறைய செலவு இருக்கும். அவங்க அம்மாவுக்கும் சரி, அவன் அண்ணனுக்கும் சரி, அவன் அக்கா புருஷனுக்கு எல்லாருக்குமே அது மொத்தத்தையும் இவன் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வேலைக்கு போயிட்டு தான் அந்த வேலை போனது தெரியாமல் எப்படி சமாளித்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாகவே படம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஒன்று ஒரே நெகட்டிவ் என்னென்னா 7% வட்டி அப்படின்னு அது ரொம்ப இது. ஏன்னா பேங்க்கில் 2% வட்டி கட்டத்துக்கே மிடில் கிளாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இந்த 7% மட்டும் கொஞ்சம் காமெடியாக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சூப்பர் தான் இருக்கும். குட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குற முடியாத ஒரு படமாக தான் இருக்குது. மணி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்டிங் தான். அவர் எப்பவுமே நேச்சுரல் ஆக்டிங்லேயே ஒரு பர்ஃபார்மன்ஸில் தேட்டர் ஹோல்ட் பண்ணுறாரு. டான்ஸ் ஃபைட்லாம் இல்லைனா கூட அதே இது மாதிரி ஒருத்த ஆடியன்ஸும் 2 மணி நேரம் போனதே தெரியல. பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நக்லஸ் டீம் அந்த டீமில் எல்லாமே அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்து நல்லா நடிப்பு வாங்கியிருக்காங்க.